Hello my dear farmers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்வா கல்ச்சர் இது சம்பந்தப்பட்ட பல தொழில்களை பற்றின காணொளிகளை நம்ம சேனல்ல பதிவேற்றி இருக்கும். அதுல குறிப்பிட்ட தொழில்கள் பார்த்தீங்கன்னா சுருள் பாசி வளர்ப்பு, ஸ்பைரலினா ஃபார்மிங், அசோலோ ஃபார்மிங், இது மாதிரியான தொழில்கள்லாம். அந்த வரிசையில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஆக்வா கல்ச்சர் ஃபார்மிங் டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா சீவீட் ஃபார்மிங், கடல் பாசி வளர்ப்பு. கடல் பாசி வளர்ப்புன்றது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட 19 பில்லியன் US அமெரிக்கன் டாலர்கள் இதோட எக்கனாமியா இருக்கு. இந்திய மதிப்புல 1,44,000 கோடி ரூபாய். கடல் பாசி எப்படி வளர்க்கணும், இது எந்தெந்த இண்டஸ்ட்ரிகளில் பயன்படுத்தப்படுது, அரசு எது மாதிரியான மானியங்கள்லாம் கடல் பாசி வளர்ப்புக்கு கொடுக்குது, இதுல எந்த விதமான தனியார் நிறுவனங்கள் ஈடுபடுது, அவைகளோட தொடர்பு முகவரிகள், இதனுடைய வளர்ப்பு முறை, இது எந்தெந்த இண்டஸ்ட்ரியில பயன்படுத்தப்படுது அப்படின்ற எல்லா தகவலையுமே இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்ப்போம். அதற்கு முன்பு விவசாயம் சார்ந்த தொழில்களை அறிவியல் பூர்வமான முறையில் தெரிந்து கொள்ள டெக்கரோனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடல் பாசி சீவீட் ஃபார்மிங் இது தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க கடலோர மக்களால் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில வருடங்களாக செய்யப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ராமநாதபுரத்தில் வாழும் மீனவர்களோட ஒரு பிரதான தொழிலாகவே பார்த்தீங்கன்னா இது இருக்கு. இதனுடைய வளர்ப்பு முறை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு இது என்ன, கடல் பாசினா என்ன அப்படின்றதுக்கான ஒரு சுருக்கமான விளக்கத்தை இப்போ பார்ப்போம். கடல் பாசின்றது ஒரு பொதுவான பெயர். இதில் நிறைய விதமான சப் ஸ்பீஷீஸ்ன்றது இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வகையான ஸ்பீஷீஸ் தான் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதில் 51% பார்த்தீங்கன்னா ரெட் ஆல்கே. இந்த சிகப்பு பாசியில் பார்த்தீங்கன்னா 434 இனங்கள்ன்றது இருக்குது. அதை தொடர்ந்து ப்ரௌன் ஆல்கே, இதில் பார்த்தீங்கன்னா 194 இனங்கள் இருக்கு. அதை தொடர்ந்து கிரீன் ஆல்கே, இதில் 216 இனங்கள் இருக்குது. இந்த 3 வகையான கடல் பாசிகள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அதிக அளவில் காணப்படுது. இவைகள் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இவைகள் செடிகள் உருவாகிறதுக்கு முன்பு உருவாகின ஒரு விதமான உயிரினங்கள், பிரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் பிளான்ட்ஸ்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்பொழுது இவைகளுக்கு வேர்கள் இருக்காது, இலைகள் அதிக அளவில் பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்காது. ஆனால் கடல்களில் பரவலாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல விதமான நீர்நிலைகளிலும் நம்மால் இதை பார்க்க முடியும். இவைகள் பல்வேறு நிறங்களில் காணப்படுவதற்கான காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது அவைகளுக்கு உள்ள இருக்க போட்டோசிந்தசிஸ் பிக்மெண்ட் தான். ஒளி சேர்க்கை நடக்கிறதுக்கு இந்த பிக்மெண்ட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த பிக்மெண்ட்ஸோட நிறம் பொதுவாக பார்த்தீங்கன்னா செடிகளில் பச்சை நிறத்தில் இருக்கும். ஆனால் கடல் பாசிகளில் பார்த்தீங்கன்னா இது பல்வேறு நிறங்களில் காணப்படுது. இது ஒரு சில செடிகளிலும் இருக்கும் பல்வேறு நிறங்களில். இந்த கடல் பாசியோட பயன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தில் மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதாச்சும் பார்த்தீங்கன்னா உலகில் இப்போ ப்ரொடியூஸ் ஆகுதுல உற்பத்தி செய்கிற பிராணவாயு ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிட்டத்தட்ட 50-80% கடல் பாசிக்கிட்டே இருந்தால் கிடைக்குது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், மரங்கள் தான் அதிக அளவில் பிராணவாயு கொடுக்குதுன்னு. அப்படி இல்லை, பெரிதளவிலான பிராணவாயு கடல் பாசிகள் இருந்து மட்டும்தான் கிடைக்குது. ஏன்னா உலகில் 3 மடங்கு கடல் தான், 1 மடங்கு தான் நிலம். அந்த 3 மடங்கு இருக்க அந்த கடல்ல அதிக அளவிலான கடல் பாசிகள் உயிர் வாழும். அவைகளிடமிருந்து நம்மளுக்கு பிராணவாயு கிடைக்குது. அதை தொடர்ந்து கார்பன் டை ஆக்சைடு உலக வெப்பமயமாதலுக்கு ஒரு முக்கியமான காரணியா இருக்கிறது. அதை உள்வாங்கிற வேலையும் செய்து இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வேலைகளை கடல் பாசி செய்துட்டு வந்துட்டு இருக்கு சுற்றுச்சூழல. இது மட்டும் இல்லாம வெளிநாடுகளில் ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி இதோட இண்டஸ்ட்ரி வேல்யூ 19 பில்லியன் US அமெரிக்கன் டாலர், 1,44,000 கோடி ரூபாய். இந்தியாவில் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ராமநாதபுரமாக இருக்கட்டும், கேரளாவில் ஒரு சில பகுதிகள், குஜராத்தில் அதிக அளவில் பண்ணிட்டு இருக்காங்க, ஒடிசாலையும் பண்ணிட்டு இருக்காங்க கடல் பாசி வளர்ப்ப. பலவிதமான இண்டஸ்ட்ரிகளில் கடல் பாசி பயன்படுத்தப்படுது. அதில் குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபோட்டோகிராஃபியில் பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபர்டிலைசர்ஸ்லேயும் பயன்படுத்துகிறாங்க. கடல் பாசிலேருந்து எடுக்கப்படக்கூடிய உயிர் உரங்கள், இது மாதிரி நிறைய பயன்கள் இருக்கு. ஃபுட் இண்டஸ்ட்ரியிலும் இதோட ரோல் அதிகமாக இருக்குது. ஐஸ்கிரீமில் கூட பயன்படுத்துகிறாங்க.
பயோடெக்னாலஜி லெபார்டரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர்ஸ் லெபார்டரிஸில் உயிர் உரங்களை வந்து தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அகார் என்ற ஒரு பொருள்ன்றது வந்து தேவைப்படும். அந்த அகாரை பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாசிலேருந்து தான் வந்து எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கேரக்கினான் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறாங்க. இதோட பயணம் அதிக அளவில் வந்து இருக்குது. இது மாதிரி நிறைய பயன்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாசியில் வந்து இருக்குது. இப்போ இதனுடைய வளர்ப்பு முறைகளை பற்றி பார்ப்போம். கடல் பாசின்றது வந்து கடலில் மட்டும் வளராது. இதில் இருக்க வேறு சில இனங்கள் பார்த்தீங்கன்னா ஏரி பகுதிகள் லேக்ஸில் வந்து வளரும். சிலது பார்த்தீங்கன்னா வந்து ஆறுகளில் கூட காணப்படுது. அப்படி இருக்கும் பொழுது ஒடிசாலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரிகளிலே இதை வந்து வளர்க்குறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் கடலோர பகுதிகளை வந்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் ஆர்டிஃபிஷியல் பாண்டை வந்து கிரியேட் செய்து அதுலேயும் வந்து வளர்க்குறாங்க. இப்போ இதில் இருக்க மெத்தடாலஜிஸ் வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ்லாம் இது வந்து ஒரு பிக் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்திய அரசாங்கம் வந்து அதிக அளவிலான முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை அப்படியே வந்து வீடியோவில் பார்ப்போம். அது என்னென்ன முயற்சிகளை வந்து அரசாங்கம் எடுக்குதுன்னு. இப்போ இதோட முதல் முறை பார்த்தீங்கன்னா SRFR. இந்த முறையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாலிப்ரோபிலின் ரோப்பை பயன்படுத்தி அதில் இந்த கடல் பாசிகளை வந்து கட்டி விடுவாங்க. கட்டி விட்டு அதை பார்த்தீங்கன்னா வந்து கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ராஃப்ட் மாதிரியான அமைப்பு, இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ராஃப்ட் மாதிரியான அமைப்பு. ஸோ இந்த முறையில் வந்து அந்த கடல் பாசிகளை வந்து கட்டி விடுவாங்க. கட்டி விட்டுட்ட பிறகு அவைகளை அந்த ராஃப்டிலே வந்து வளர விடுவாங்க. இந்த கடல் பாசின்றது பார்த்தீங்கன்னா அவைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கடல் நீர்லேருந்து வந்து பெற்றுக்கொள்ளும். அந்த ஊட்டச்சத்துக்களை வச்சே வந்து வளரும். இது வந்து ஒரு முறை. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டியூப் நெட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் டியூப்ஸில் இந்த கடல் பாசிகளை வந்து கட்டி அதை வந்து வளர விடுவாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா வந்து மீனவர்களுக்கு வந்து பயிற்சி அளிச்சிட்டு இருக்காங்க அரசாங்கம். அதே நேரத்தில் வந்து மோனோலைன்ற ஒரு மெத்தடாலஜியும் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மூங்கில் குச்சிகளை ராஃப்ட் மாதிரியான அமைப்புகளை உருவாக்கி அந்த ராஃப்ட்டுகளில் இந்த கடல் பாசிகளை கட்டி அதை பார்த்தீங்கன்னா வந்து கடல் நீரில் வச்சு வளர்ப்பாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா கடல் பாசி வளர்ப்பில் நிறைய விதமான முறைகள் இருக்கின்றன. அரசாங்கம் எது மாதிரியான உதவிகள்லாம் இந்த கடல் பாசி வளர்ப்புக்கு வந்து செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்பொழுது CSMCRI, இது பார்த்தீங்கன்னா CSIRோட ஒரு உறுப்பு நிறுவனம் குஜராத்தில் இருக்குது. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கடலோரத்தில் இருக்கும் மீனவ மக்களுக்கு வந்து நிறைய உதவிகள் செய்து அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி அளித்து கடல் பாசி வளர்ப்பில் வந்து ஈடுபட வைக்கிறாங்க. இதோடு இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரியும் பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் வந்து செய்துட்டு வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய உதவிகள் வந்து செய்யுது. இதை பார்த்தீங்கன்னா கடலில் மட்டும் வளர்க்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் வந்து இல்லை. எல்லா விதமான நீர்நிலைகளையும் வந்து செய்ய முடியும். ஆனால் மக்கள் ஆர்வம் காட்டினா மட்டும்தான் அரசாங்கம் உதவிகளை வந்து செய்யும். தமிழகத்தில் ராமநாதபுரத்தில் இருக்க கடலோர மக்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கடல் பாசி வளர்ப்பில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான தொழிலாகவே வந்திருக்கு. இது மூலமாக பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் அங்குள்ள மக்கள் வந்து சம்பாதிக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஆக்வா அக்ரி அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் இதில் அதிக அளவில் வந்து முதலீடு செய்து இந்த கடல் பாசி விவசாயிகளிடமிருந்து இந்த கடல் பாசியை பெற்று இதில் நிறைய விதமான பொருட்களை வந்து செய்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் அந்த பொருட்கள் எல்லாமே இவர்களோட அந்த தொடர்பு முகவரி பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த கடல் பாசி உற்பத்தியில் வந்து ஈடுபடணும்னு நினச்சிங்கன்னா ஈடுபடலாம். அவர்கள் உங்களை கைட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரியும் வந்து கைட் பண்ணுவாங்க. இது மாதிரி சப்போர்ட் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. இந்த ஆக்வா கல்ச்சரில் பிரச்சனைகளே இல்லையான்னு கேட்டிங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் இதுலேயும் இருக்குது. மற்ற விவசாய முறைகள் ஆக்வா கல்ச்சர் டெக்னிக்ஸை விட இது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். ஏன்னா நேரடியாக நம்ம வந்து கடலில் போய் இதை வளர்க்குறோம். இதை செய்கிற விவசாயிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கை மீன்கள் வந்து அவர்களை தாக்குது அப்படின்றது. இது மட்டும் இல்லாமல் கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா இவைகள் வந்து அழுகி போகுது அப்படின்ற பிரச்சனையும் வந்து இதில் சொல்லப்படுது. இது மாதிரி பிரச்சனைகள் இதில் இருக்குது. ஆனால் இதை தொடர்ந்து நம்ம செய்து எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்களை வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து தவிர்க்க முடியும். உலக நாடுகள் பார்த்தீங்கன்னா இதில் முன்னோடியாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆரம்ப கட்டத்துக்குள்ளே வந்து வந்திருக்கு.
கடல் பாசி வளர்ப்புன்றது பார்த்தீங்கன்னா வந்து அதிக அளவிலான வளர்ச்சியை கொண்டிருக்க ஒரு தொழிலாக வந்து இருக்குது. இதனாலே வந்து இந்திய அரசாங்கம் இதில் அதிக அளவிலான முதலீடுகளையும் வந்து செய்துட்டு வந்துட்டு இருக்காங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 மில்லியன் டன் வரைக்கும் கடல் பாசின்றது வந்து உற்பத்தி செய்யப்படுது. இது இந்தியாவில் மிகவும் குறைவாகவே வந்து இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 640 கோடி ரூபாய் வரைக்கும் இதில் வந்து முதலீடு செய்து இதோட அந்த தொகையை பார்த்தீங்கன்னா 1.12 மில்லியன் டன் வரைக்கும் வந்து 2025ஆம் ஆண்டுக்குள்ளே அடையணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மூலமாக என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட உதவி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடல் பாசி வளர்ப்பில் வந்து ஈடுபடுறதுனால வந்து கிடைக்கும் அப்படின்றது தான். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில தனியார் நிறுவனங்களும் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி இதில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கடல் பாசி வளர்ப்பு. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கடல் பாசி வளர்ப்பு மாதிரியே இன்னொரு சிறந்த ஆக்வாகல்ச்சர் பிஸ்னஸ் தமிழகத்தில் அதிக அளவில் வந்து பண்ணிட்டு இருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைருலினா ஃபார்மிங். அதோட வளர்ப்பு முறை பற்றின ஒரு காணொலி நம்ம சேனலில் வந்திருக்கு. அந்த காணொலியோட லிங்க் போகிறோம். அதை கிளிக் செய்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். இது மாதிரி இன்னொரு பயனுடைய தகவலோட அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.